மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது கலை சொல்லாக்கம் என்ற இலக்கண பகுதியை பற்றி பார்த்தோம். இப்போது இருக்கக்கூடிய பேச்சு வழக்கில் ஆங்கில சொற்கள் மிகுதியாக கலந்து மக்களால் பேசப்பட்டு வருகின்றன. ஆனால் அதற்குரிய தமிழ் சொற்களை பயன்படுத்தக்கூடிய வழக்கமானது சற்றே குறைந்து கொண்டு வருகின்றது. சொற்களை புதிதாக உருவாக்கி கொள்ளக்கூடிய அந்த முறைமைக்கு கலை சொல்லாக்கம் என்று பெயர். அறிவியலுக்கு ஏற்புடைய பல கலைச்சொற்கள் வழக்கில் பயன்படுத்தப்படுகின்றன. சில கலைச்சொற்கள் பொருத்தமில்லாமல் இருக்கின்றன. காலத்திற்கேற்ப வளரும் சில துறைகளில் கலைச்சொற்களின் தேவை மிகுதியாக இருக்கின்றது. ஆகவே நாம் கலைச்சொற்களை உருவாக்கும் பணியில் நம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு மொழியில் காலத்திற்கேற்ப துறை சார்ந்த புதிய கண்டுபிடிப்புகளுக்காக உருவாக்கி பயன்படுத்தப்படும் சொற்களைத்தான் கலைச்சொற்கள் என்கின்றோம். ஒரு மொழியானது தன் வேர்ச்சொற்களை கொண்டு புதிய புதிய கலைச்சொற்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். இவ்வாறு உருவாக்கி கொள்ளும்போது மொழியானது தன்னை புதுப்பித்து கொண்டு புதிய செழிப்பினை பெற்று மேலும் வளர்ச்சி பெறுகின்றது. பொருள் தெரியாத சொற்களுக்கு பொருள் கூறுவதே அகராதியினுடைய நோக்கம். ஆனால் கலைச்சொல்லாக்கம் என்பது பொருள் தெரிந்த பிறமொழி சொற்களுக்கு தாய்மொழியில் முன்பே உள்ள சொற்களை அடையாளம் காட்டியும் தேவையான விடத்து புதிதாக சொற்களை உருவாக்கியும் தருவது. நம்முடைய அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் வேளாண்மை, மருத்துவம், பொறியியல், தகவல் தொடர்பியல் முதலான துறை சார்ந்த கலைச்சொற்கள் இன்றைய அறிவியல் சூழலுக்கேற்ப பயன்படுத்தப்படுகின்றன. கலைச்சொல்லாக்க பணியின் போது ஒரு சில விதிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். உருவாக்கப்படுகின்ற சொல் தமிழ்ச்சொல்லாக இருக்க வேண்டும். பொருள் பொருத்தமுடையதாக, அதே நேரத்தில் செயலை குறிப்பதாக அமைய வேண்டும். வடிவில் சிறியதாக எளிமையாக இருத்தல் வேண்டும். ஓசை நயமுடையதாக இருக்க வேண்டும். தமிழ் இலக்கண மரபுக்கு உட்பட்டதாக இருத்தல் வேண்டும். நல்லவை அல்லாதவற்றை குறிக்கக்கூடாது. நாள்தோறுமே புதிய கண்டுபிடிப்புகள் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அதற்கான கலைச்சொல்லாக்கங்களும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் அவை பெரும்பாலும் ஏற்றளவில் மட்டுமே இருக்கின்றது. இதழ்கள், மின்னிதழ்கள், தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் இணையதளம் போன்றவற்றிலிருந்து புதிய கண்டுபிடிப்புகளுக்கான கலைச்சொற்களை நாம் பெற முடியும். தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் 20க்கும் மேற்பட்ட துறைகளுக்கு கலைச்சொற்களை வெளியிட்டிருக்கின்றது. உலகின் தொன்மையான மொழிகளுள் இன்றும் நிலைத்து நிற்கின்ற மொழி தமிழ்மொழி. காலத்திற்கேற்ப தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் மொழியே வாழும். மருத்துவம், பொறியியல், தொழில்நுட்ப அறிவியல் ஆகியவற்றை தமிழ் வழியில் பயில கலைச்சொல்லாக்கம் என்பது இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. தமிழில் கலைச்சொற்களை உருவாக்கிடும்போது பழந்தமிழ் இலக்கிய சொற்களையும் பேச்சு வழக்கு சொற்களையும் புதிய சொற்களையும் இயன்றவரை பயன்படுத்த வேண்டும். அன்றாட உரையாடலில் நாம் தமிழ் சொற்களையே பயன்படுத்தும் வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இவற்றை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது இயல் 7
வையத் தலைமைக்குள் என்ற இயலை பற்றி இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். வையத் தலைமைக்குள், வையம் இந்த உலகத்திற்கு தலைமையை ஏற்றுக்கொள். சரி, இந்த இயலை கற்பதனுடைய நோக்கங்கள் என்ன? கருத்துக்களை தொகுத்து கட்டுரைக்கும் திறன் பெறுதல். நாம் சொல்ல வேண்டிய கருத்துக்கள், பிறர் கேட்க வேண்டிய கருத்துக்கள் எவை இருக்கின்றதோ அந்த கருத்துக்களை ஒன்றாக தொகுத்து அவற்றை ஒரு கட்டுரையாக மாற்றக்கூடிய திறனை பெறுவது. கவிதையில் புரட்சி கருத்துக்கள் எழுச்சியுடன் வெளிப்படுத்தப்படும் நயம் அறிந்து சுவைத்தல். அடுத்து கவிதை. கவிதையில் எழுதப்படும் பொழுது புரட்சிகரமான கருத்துக்கள், அவை எழுச்சியோடு அந்த கருத்துக்களை வெளிப்படுத்தப்படுகின்ற நயங்களை அறிந்து அவற்றை சுவைப்பது. சங்க இலக்கியத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள நாட்டுச் சிறப்பினை இன்றைய நிலையுடன் ஒப்பிட்டு கற்றல். சங்க இலக்கியத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்ற நாட்டு சிறப்பினை இன்றைய நிலையோடு அதனை ஒப்பிட்டு கற்றுக்கொள்வது. ஆக்கப் பெயர்களின் இன்றியமையாமை, நடைமுறை தேவை ஆகியவற்றை அறிந்து பயன்படுத்துதல். ஆக்கப்பெயர்கள். ஆக்கப்பெயர்கள் என்பவை எவை? அவற்றினுடைய முக்கியத்துவம் என்ன? இன்றைய நடைமுறைக்கு அவை எவ்வாறு தேவையானதாக இருக்கின்றது என்பதை அறிந்து அவற்றை பயன்படுத்துவது. இவற்றை பற்றித்தான் இன்றைய இந்த இயலின் வாயிலாக, வையத் தலைமைக்குள் என்ற இயலின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்வோமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 180 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. சுந்தர ராமசாமி நாகர்கோவிலை சார்ந்த நவீன தமிழ் எழுத்தாளர்களுள் ஒருவர் சுந்தர ராமசாமி. இவர் 30/5/1931 அன்று நாகர்கோவிலில் பிறந்தார். இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நவீன தமிழ் எழுத்தாளர்களுள் இவரும் ஒருவர். பசுவையா என்ற புனைப்பெயரில் பல கவிதைகளை எழுதியிருக்கின்றார். ரத்னாபாயின் ஆங்கிலம், காகங்கள் உள்ளிட்ட சிறுகதைகளை எழுதியிருப்பதுடன் ஒரு புளியமரத்தின் கதை, ஜே சில குறிப்புகள், குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் ஆகிய புதினங்களையும் எழுதியிருக்கின்றார். செம்மீன், தோட்டியின் மகன் ஆகிய புதினங்களை மலையாளத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்கின்றார். பாடப்பகுதியாக இருக்கக்கூடிய இந்த கட்டுரையானது 1963 தாமரை இதழின் ஜீவா பற்றிய சிறப்பு மலரில் வெளியான கட்டுரைதான் இது. ஜீவா என்று அழைக்கப்படுகின்ற ஜீவானந்தம் தொடக்கத்தில் காந்தியவாதியாகவும் அதன் பிறகு சுயமரியாதை இயக்க போராளியாகவும் பொதுவுடைமை இயக்க தலைவராகவும் செயல்பட்டார். மிகச்சிறந்த தமிழ் பற்றாளர், எளிமையினுடைய அடையாளமாக திகழ்ந்தவர் இவர். சுந்தர ராமசாமி அவர்கள் ஜீவா அவர்களை பற்றி எழுதிய கட்டுரையிலிருந்து ஒரு சில தொகுப்புகளானது நமக்கு வழங்கப்பட்டு இருக்கின்றது. சுந்தர ராமசாமி அவர்கள் 14/10/2005 இயற்கை எய்தினார். அவர் எழுதிய காற்றில் கலந்த பேரோசை என்ற கட்டுரையினுடைய சுருக்கப்பட்ட வடிவத்தை பற்றி நாம் காண்போம். காற்றில் கலந்த பேரோசை. ஒருமுறை
திருவாங்கூரில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்ட துன்பத்தை துடைக்க பள்ளி மாணவர்களும் குழுக்கள் அமைத்து செயல்பட்டனர். ஒரு குழுவினர் நாஞ்சில் நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள தோவாளை என்ற இடத்திற்கு சென்று பணியை மேற்கொண்டனர். ஒரு சமயம் திருவாங்கூரில் ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டது. திருவிதாங்கூர் வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அவர்களினுடைய துயரத்தை துடைப்பதற்காக பள்ளியில் கல்வி கற்றுக்கொண்டிருந்த மாணவர்களும் குழுக்களை அமைத்து குழுவாக செயல்பட்டார்கள். யார் யார் என்னென்ன பணிகளை செய்வது என்று. அதில் ஒரு குழுவினர் நாஞ்சில் நாடு என்பது இன்றைய குமரி மாவட்டம், கன்னியாகுமரி. நாஞ்சில் நாட்டினுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தோவாளை என்ற இடத்திற்கு சென்று அங்கு பணியை மேற்கொண்டார்கள், மீட்பு பணியை. அங்கிருந்த கிராம மக்களிடம் வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து பேசி நிதி திரட்டினர். அக்குழுவிற்கு தலைவராக இருந்த ஜீவா அப்போது பள்ளி இறுதிப் படிப்பு படித்து கொண்டிருந்தார். அரசியல் சிந்தனையிலும் பொதுவுடைமை சிந்தனையிலும் கூறுவாளை மெருகேற்றி கொண்ட ஜீவா சமூக நலனுக்காக தம்மை ஈடுபடுத்தி கொண்ட முதல் நிகழ்வு அது. தோவளை என்ற இடத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்களிடம் வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை குறித்து அவர்களிடத்தில் பேசி தங்களால் இயன்ற அளவு நீதி வழங்குமாறு நிதி திரட்டினார்கள். அப்பொழுது அந்த குழுவிற்கு தலைவராக இருந்த ஜீவா அப்பொழுதுதான் பள்ளி இறுதியாண்டு படிப்பு படித்து கொண்டிருக்கின்றார். அரசியல் சிந்தனையிலும் பொதுவுடைமை சிந்தனையிலும் ஒரு குறுமையான வாளாக தன்னை மெருகேற்றி கொண்ட ஜீவா அவர்கள் இந்த சமுதாயத்தினுடைய நலனுக்காக தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்ட முதல் நிகழ்வு அதுதான். ஜீவா அவர்கள் 21/8/1907 நாகர்கோவிலில் பிறந்தவர். 21/8/1907 அவர் மறைந்தது 18/1/1963 அன்று. அவருடைய இயற்பெயர் சொரிமுத்து. ஜீவா அவர்களினுடைய இயற்பெயர் சொரிமுத்து என்பது. நண்பர் ஒருவரிடம் ஜீவா மறைந்து விட்டார் என்றேன். 1963 ஜனவரி மாதம் 18 நண்பகல் வேலை. செய்தி தபால் நிலையத்துக்கு வந்து 1 மணி நேரம் கூட ஆகியிருக்கவில்லை. என்று கூவி ஸ்தம்பித்து நின்ற நண்பர் 2 நிமிஷங்களுக்கு பின் கூட்டத்தில் பேசிக்கொண்டிருக்கும் போதா என்று கேட்டார். ஏன் அப்படி கேட்கின்றீர்கள் என கேட்க எண்ணியவன் தெரியாது என்ற சொல்லோடு நிறுத்தி கொண்டான். அவருடைய நண்பர் ஒருத்தரிடம் ஜீவா அவர்கள் மறைந்து விட்டார் என்று சொல்கின்றார்கள். 1963 ஜனவரி மாதம் 18 நண்பகல் நேரம் அவர் மறைந்து விட்டார் என்ற செய்தியானது தபால் நிலையத்திற்கு வந்து 1 மணி நேரம் கூட ஆகவில்லை. அதனை கேட்ட அந்த நண்பர் 1 நிமிடம் அப்படியே ஸ்தம்பித்து போய்விட்டார். அதன் பிறகு ஒரு 2 நிமிடங்களுக்கு பிறகு அவர் கேட்கின்றார், கூட்டத்தில் பேசிக்கொண்டிருக்கும் போதே வா. எப்படி அவர் மறைந்தார்? கூட்டத்தில் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே அவர் மறைந்து விட்டாரா என்று சொல்கின்றார். ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்க நினைத்தவர் தெரியாது அப்படிங்கிற அந்த ஒற்றை சொல்லோடு நிறுத்தி கொண்டார். அரை மணி நேரத்துக்கு பின் மற்றொரு நண்பர் காதில் இச்செய்தியை போட்டபோது அவரிடமிருந்தும் அதே கேள்வி பிறந்தது. ஆச்சரியத்தை அளித்தது. இருவரது வாயிலிருந்தும் ஒரே கேள்வி புறப்பட்டதை தற்செயலான காரியம் என எண்ணி மறந்து விடுவதும் சுலபம்தான். ஆனால் நான் அவ்வாறு எண்ணவில்லை. அதற்கு காரணமும் உண்டு.
அதே போன்று அந்த நண்பரிடம் பேசிவிட்டு மற்றொரு நண்பரை பார்க்கின்றேன். ஒரு அரை மணி நேரமாகிவிட்டது. அரை மணி நேரத்திற்கு பிறகு மற்றொரு நண்பர் என்னுடைய காதிலும் இதே செய்தியை சொல்கின்றேன், ஜீவா அவர்கள் மறைந்து விட்டார் என்று. அப்பொழுதும் அந்த நண்பரிடமிருந்தும் அதே கேள்விதான் பிறக்கின்றது. மேடையில் பேசிக்கொண்டிருக்கும் போதே வா என்று. இருவருடைய வாயிலிருந்தும் ஒரே விதமான கேள்வி புறப்படுவதை தற்செயலான காரியம் அப்படின்னு நினைத்து நாம் மறந்து விடலாம். ஆனால் இவர் அவ்வாறு நினைக்கவில்லை. ஏனென்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. மேடையில் வாழ்ந்த மனிதர். நண்பர்களை பொறுத்தவரையில் ஜனப்பிரளயத்தின் முன்னால் நின்று சங்கநாதம் எழுப்பிக் கொண்டிருக்கும் போதே அண்ட முட்டை எழுந்து நாற்றிசையிலும் அலையலையாய் பரவும் அப்பேரோசையில் அவர் கலந்து விடுவதே ஜீவாவின் முத்திரை கொண்ட மரணமாக இருக்கும் போலும். அப்போதுதான் நாடகத்தின் இறுதிக் காட்சி முந்தைய காட்சிகளுடன் பொருந்தி அமையும் போலும். மேடையில் வாழ்ந்த மனிதன் வாழ்ந்த இடத்தில்தானே மறைந்திருக்கவும் வேண்டும். இவ்வாறு எண்ணுகிறது பேதை மனசு. இவருடைய நண்பர்களை பொறுத்தவரையில் ஜனப்பிரளயத்தின் முன்னால், மக்கள் கூட்டத்திற்கு முன்னால் நின்று கொண்டு சங்கநாதம் முழப்பிக் கொண்டிருக்கின்றார். மேடையில் உரத்த குரலில் அவர் பேசிக்கொண்டிருக்கின்றார். அப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே அந்த விண்ணையே முட்டுமளவிற்கு 4 திசைகளிலும் அலையலையாக பரவுகின்ற அந்த பேரோசையில், அவர் உரக்க பேசுகின்ற அந்த பேரோசையில் அவர் கலந்து விடுவதாக இருப்பதே ஜீவாவினுடைய முத்திரை கொண்ட மரணமாக இருந்திருக்கலாம். அப்பொழுதுதான் அந்த நாடகத்தினுடைய இறுதிக் காட்சியானது மற்ற முந்தைய காட்சிகளோடு பொருத்தமானதாக அமைந்திருக்கும். ஏனென்றால் அவர் மேடையிலேயே வாழ்ந்த மனிதன், மிகச்சிறந்த மேடை பேச்சாளர். இப்படி மேடையிலேயே வாழ்ந்த மனிதன் அவர் வாழ்ந்த இடத்திலேயே தானே மறைந்திருக்கவும் வேண்டும். இவ்வாறு நினைக்கின்றது அவருடைய மனதானது. ஜீவா என்ற தொண்டன் தமது இறுதி மூச்சு நிற்பது வரையிலும் கர்ஜித்து கொண்டுதான் இருந்திருப்பான் என்பதில் இவர்களுக்கு எத்தனை நம்பிக்கை! எனவேதான் மூச்சு நின்றுவிட்டது என்று நான் சொன்னபோது பேச்சு நின்றபோதா என திருப்பி கேட்கிறார்கள். எத்தனை அர்த்தபுஷ்டியான கேள்வி! ஜீவா தமது அரிய சேவையால் சர்வசாதாரண உள்ளங்களில் கூட எழுப்பியிருக்கும் சித்திரம்தான் எத்தனை ஜீவகலையுடன் காட்சி தருகிறது. ஜீவா என்ற அந்த தொண்டர் தன்னுடைய இறுதி மூச்சு நிற்பது வரையிலும், தன்னுடைய இறுதி மூச்சானது, கடைசி மூச்சானது நிற்கும் வரையிலும் கூட அவர் கர்ஜித்து கொண்டுதான் இருந்திருக்கின்றார், மேடையில் முழங்கிக் கொண்டுதான் இருந்திருக்கின்றார் என்பதில் இவர்களுக்கு எத்தனை நம்பிக்கை இருக்கின்றது! இல்லாமலா அவருடைய மூச்சு நின்று விட்டது என்று இவர்கள் சொன்ன பொழுது பேச்சு நின்ற போதா என்று திருப்பி கேட்கின்றார்கள். எந்தளவிற்கு ஒரு அர்த்தமுள்ள கேள்வியாக இது இருக்கின்றது அவர்கள் கேட்பது. தன்னுடைய அரிய சேவையினால் சர்வசாதாரண உள்ளங்களில் கூட, சாதாரண ஏழை எளிய மக்களினுடைய உள்ளங்களில் கூட அவர் எழுப்பி இருக்கக்கூடிய அந்த சித்திரம்தான், அவருடைய ஓவியம், அவருடைய உருவம் எத்தனை ஜீவகலையோடு காட்சி தருவதாக அமைந்திருக்கின்றது. நெஞ்சோடு வளர்ந்த கனவு. ஜீவா தமக்கென ஒரு தத்துவத்தை சிருஷ்டித்து கொண்டவர் அல்லர். அவர் தான் நம்பிய தத்துவத்தை, அச்சில் உயிரிழந்து கிடக்கும் அதன் சித்தாந்த கருத்துக்களை தமது அரிய திறமையால், கலைநோக்கால், கற்பனையால் உயிர் பெறச் செய்து மனிதன் முன் படைத்தவர். மின் சக்திக்கு ஒளியுருவம் கொடுத்தவர் அவர். அவருடைய வாழ்வை, அதன் மையமான போக்கை எண்ணி பார்க்கையில் ஒரு கனவு.
சிறு பிராயத்திலிருந்தே நெஞ்சோடு வளர்ந்த ஒரு கனவு அவருக்கு இருந்திருக்கத்தான் வேண்டும் என்று தோன்றுகிறது. மனித வெள்ளத்தை அவர்களில் ஒருவனாய் முன்னின்று தலைமை தாங்கி இட்டுச் சென்று அதை உன்னதமான ஒரு எதிர்காலத்துக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்பதே அது. ஜீவா அவர்கள் தனக்கென்று ஒரு தத்துவத்தை புதிதாக உருவாக்கி கொண்டவர் அல்ல. அவர் எந்தனை நம்பியிருக்கின்றாரோ, எந்த தத்துவத்தை அவர் நம்பியிருக்கின்றாரோ அந்த தத்துவத்தை அச்சிலே அதனை பதிப்பித்து கிடக்கக்கூடிய அதனுடைய சித்தாந்த கருத்துக்களை தன்னுடைய அரிய திறமையினால், தன்னுடைய கலை நோக்கத்தினால், தன்னுடைய கற்பனை திறனால் அதற்கு உயிரை கொடுத்து மனிதர்களின் முன்னால் அதனை படைத்தவர். மின் சக்திக்கு ஒரு ஒளியுருவம் கொடுத்தவர் அவர் இன்றே போற்றப்படுகின்றார். அவருடைய வாழ்வை, அதன் மையமான போக்கை எண்ணி பார்க்கையில் ஒரு கனவு, சிறு பிராயத்திலிருந்தே நெஞ்சோடு வளர்ந்த ஒரு கனவு, அவருடைய வாழ்க்கை, அதனுடைய மையமான போக்கு, அவருடைய வாழ்வினுடைய மையம், எதனை நோக்கி அவருடைய வாழ்க்கையானது போய்கொண்டிருக்கின்றது என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது ஒரு கனவு. சிறு வயதிலிருந்தே அவருடைய உள்ளத்தோடு வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு கனவு நிச்சயமாக அவருக்கு இருந்திருக்க வேண்டும் என்றுதான் எண்ண தோன்றுகின்றது. மனித வெள்ளம் போன்று திரண்டு வந்திருக்கக்கூடிய அந்த மனிதர்களை அவர்களில் ஒருவனாக முன்னின்று தலைமை தாங்கிக் கொண்டு அவர்கள் அனைவரையுமே ஒரு அதி உன்னதமான ஒரு எதிர்காலத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்பதுதான் அது. கொள்கையும் நம்பிக்கையும் மனித சிந்தனையே கற்பனைக்கும் எட்டாத பேராற்றலை, நீ சிந்தித்தவற்றில் சிறந்தவற்றை என்னிடம் ஒரே ஒரு முறை கூறு, அதனை நான் 8 திசையிலும் பரப்பி மனித ஜாதியை நீ சொன்ன இடத்திற்கு அழைத்து வருகிறேன். சந்தேகப்படாதே, செய்து காட்டுகிறேன். என்னை பயன்படுத்திக்கொள், முடிந்த மட்டும் என்னை பயன்படுத்திக்கொள், கைமாறு வேண்டாம். என்னை நீ பயன்படுத்திக் கொள்வதை நீ எனக்கு தரும் கைமாறு. இதுவே அவருடைய பிரார்த்தனை. இந்த அடிப்படையான மனோபாவத்தில் இருந்து பிறந்தது அவருடைய கொள்கை, அவருடைய நம்பிக்கை. மனித சிந்தனையே, மனிதர்களினுடைய சிந்தனையே கற்பனைக்கும் கூட, நம்முடைய கற்பனைக்கும் கூட எட்டாத உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த பேராற்றலை நீ எவற்றை சிந்திக்கின்றாயோ, நீ சிந்தித்தவற்றில் சிறந்ததாக இருக்கக்கூடியதை, நீ சிந்தித்தவற்றில் எது சிறந்ததாக இருக்கின்றதோ அந்த சிறந்ததை என்னிடத்தில் ஒரே ஒரு முறை கூறு. எது சிறந்ததாக இருக்கின்றதோ அதனை என்னிடத்தில் ஒரே ஒரு முறை என்னிடம் சொல். அதனை நான் இந்த உலகினுடைய 8 திசைகளிலும் அதனை கொண்டு சென்று மனிதர்களினுடைய வெள்ளத்தை நீ சொன்ன இடத்திற்கு நான் அவர்களை அழைத்து வருகிறேன். இவன் அழைத்து வருவானோ வரமாட்டானோ என்று நீ என்னை சந்தேகப்பட வேண்டாம். நிச்சயம் நான் அதனை செய்து காட்டுவேன். என்னால் முடிந்தவற்றை நான் செய்து காட்டுவேன். நீ என்னை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். முடிந்தவரை நீ என்னை பயன்படுத்தி கொண்டால் நீ சொன்னதை நான் செய்து காட்டுவேன். அதற்கு பதிலாக நீ எந்த ஒரு கைமாறும் எனக்கு செய்ய வேண்டாம். நீ என்னை பயன்படுத்திக் கொள்வதே எனக்கு தருகின்ற கைமாறு, பதிலுதவி. இதுதான் அவருடைய பிரார்த்தனையாக இருக்கின்றது.
இந்த அடிப்படையான மனோபாவத்திலிருந்தே, இந்த அடிப்படையான மன எண்ணத்திலிருந்து பிறந்ததுதான் அவருடைய கொள்கை. அதுவே அவருடைய நம்பிக்கையாகவும் இருந்தது. பேச்சு நடை. பேச்சுக்களை அவர் பெற்ற வரம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதோடு அவர் பேசுகையில் வெளிப்படும் உத்திகளும் பேச்சை அமைக்கும் அழகும் வெகு நூதனமாகவும் நளினமாகவும் இருக்கும். பேச்சுக்களையை விளக்கும் பாட புத்தகங்கள் எத்தனையோ விதிகள் கூறும். ஜீவா அவற்றை காலடியில் போட்டு மிதித்தவர். அவருடைய பாணி இரவல் பாணி அல்ல, கற்று அறிந்ததும் அல்ல. அவருடைய பேச்சுக்களையானது அது அவர் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வரம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதனை அவர் பேசும் பொழுது அவருடைய பேச்சில் வெளிப்படுகின்ற உத்திகளாகட்டும், அந்த பேச்சை அமைக்கக்கூடிய அழகு, அது வெகு நூதனமாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நளினமாகவும், பார்ப்பதற்கு மிக நளினமாகவும் அமைந்திருக்கும். அவருடைய பேச்சுக்களையை விளக்கக்கூடிய பாடப்புத்தகங்களானது எத்தனையோ விதிகளை அவை சொல்லும். பேச்சுக்களை ஆனது இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் பேச வேண்டும், தொடக்கம் என்பது இப்படி இருக்க வேண்டும், விளக்கி கூறுவது இப்படி இருக்க வேண்டும், முடிவானது இப்படி இருக்க வேண்டும், எடுத்துக்காட்டுகளை சொல்ல வேண்டும், கவிதைகளை சொல்ல வேண்டும், உறக்கச் சொல்ல வேண்டும், ஏற்ற இறக்கத்தோடு சொல்ல வேண்டும் என்று எத்தனையோ விதிகளை கூறும் பேச்சுக்களை பற்றி விளக்கக்கூடிய பாடப்புத்தகங்களானது. ஆனால் அவை அனைத்தையுமே தன்னுடைய காலடியில் போட்டு மிதித்தவர் ஜீவானந்தம் அவர்கள். அவை எவற்றையுமே அவர் பின்பற்றியது கிடையாது. அவருடைய பேச்சு பாணியை இரவலாக வாங்கியதல்ல, நூல்களிலிருந்து அவற்றை கற்றுக்கொண்டு இரவலாக பெற்றது அல்ல, யாரிடத்திலும் அவர் கற்று அறிந்ததும் அல்ல. நம் நாட்டு மக்களின் தரத்தையும் அனுபவ அறிவையும் பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கைகளையும் நன்றாக தெரிந்து கொண்ட ஒரு மனிதன் விஷயத்தை கலைநோக்கோடு அணுகி கற்பனையும் கலந்து நாளடைவில் வெற்றிகரமாக அமைத்து கொண்ட பேச்சு பாணியது. நம்முடைய நாட்டு மக்களினுடைய தரம், நம்முடைய நாட்டு மக்கள் எத்தகைய தரத்தில் இருக்கின்றார்கள், அவர்களுடைய அனுபவ அறிவு என்பது என்ன, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, எத்தகைய நம்பிக்கைகளை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை அனைத்தையும் நன்றாக தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் விஷயத்தை, செய்தியை கலை நோக்கத்தோடு அணுகி அதில் கற்பனையும் கலந்து நாளடைவில் காலப்போக்கில் அதை வெற்றிகரமாக அமைத்து கொண்ட பேச்சு பாணி, பேச்சுக்கலை தான் அவருடையது. அதோடு உழுது விதைத்தால் நல்ல அறுவடை காண வேண்டும் என்பதில் ஜீவாவுக்கு நிர்பந்தம் உண்டு. இந்த தேசத்தில் பேச்சு அதற்குரிய பயனை தர வேண்டுமென்றால் அது எவ்வாறு அமைய வேண்டும் என்பதும் அவருக்கு தெரியும். நன்கு ஆழ உழுது விதைத்தால்தான் நல்ல அறுவடையினை நாம் பெற முடியும் என்பதில் அவருக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கின்றது. இந்த தேசத்தில், இந்த நாட்டில் பேச்சு என்பது அதற்குரிய பயனை தர வேண்டுமென்றால் அது எப்படி அமைய வேண்டும் என்பதும் அவருக்கு மிக நன்றாக தெரிந்திருக்கக்கூடிய ஒன்று. அதனால்தான் அவர் ஒரு மிகச்சிறந்த மேடை பேச்சாளராக திகழ்ந்திருக்கின்றார். 2 கைப்பிடி விஷயத்தை வண்டி வண்டியாக குவித்து சின்ன மூளைகளை குழப்பி வாதனைக்குள்ளாக்குவது பல பிரசங்கிகளுக்கு பொழுதுபோக்கு. ஜீவா இதற்கு எதிரி. ஒரு சில கருத்துக்களை விரிவாகச் சொல்லி புரிய வைத்துவிட்டால் போதும் என்பதே அவருடைய எண்ணம். சொல்ல வேண்டிய கருத்துக்களை ஏராளமாக மனதிற்குள் குவித்து வைத்துக்கொண்டு, அடுக்கடுக்காக வைத்துக்கொண்டு, மிகவும் சிறியதாக இருக்கக்கூடிய மனித மூளைகளை குழப்பி அதில் பல விவாதங்களை ஏற்படுத்துவது ஒரு சில பிரசங்கிகளுக்கு பொழுதுபோக்காக இருக்கக்கூடிய ஒன்று.
ஆனால் ஜீவா அவர்கள் இதற்கு எதிரி. இது அவருக்கு பிடிக்காத ஒன்று. ஒரு சில கருத்துக்கள் மட்டும் இருந்தால் போதும். அந்த ஒரு சில கருத்துக்களை மிகவும் தெளிவாக விரிவாக அவர்களுக்கு சொல்லி புரிய வைத்து விட்டாலே போதும். மிகவும் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மிக நீளமாக சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சொல்ல வேண்டிய கருத்துக்கள் ஒரு சில கருத்துக்கள், அதனை பற்றி விரிவாக சொல்லி அவர்களுக்கு புரிய வைத்து விட்டாலே போதும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணமாக இருந்தது. வான வேடிக்கைக்காரன் நாளைக்குள் திணிக்கும் மருந்து போல் 2 கைப்பிடி விஷயம்தான் எடுத்துக்கொள்வார். மேடை மீது ஏறி அதற்கு நெருப்பு வைத்ததும் அதிலிருந்து வர்ண ஜாலங்கள் தோன்றும். பச்சையும் சிவப்பும் மஞ்சளும் முதிரும் குடை குடையாய் இறங்கி வரும். மாலை மாலையாய் இறங்கி வரும். ஒரு வான வேடிக்கைக்காரன், வான வேடிக்கையை நிகழ்த்தக்கூடியவன் நாளைக்குள் திணிக்கக்கூடிய மருந்தை போல அந்த வான வேடிக்கையை நிகழ்த்தக்கூடிய அந்த ஒரு சிறு பெட்டியானது இருக்கும். அந்த பெட்டிக்குள் திணிக்கின்ற உள்ளே திணித்து வைக்கக்கூடிய அந்த மருந்தை போல ஒரு 2 கைப்பிடி விஷயம் மட்டும்தான் எடுத்துக்கொள்வார். மேடை மீறி ஏறி அமர்ந்து அந்த மருந்துக்கு நெருப்பு வைத்து விட்டால் போதும். அது மேலே சென்று வெடிக்கும் பொழுது பல வர்ணஜாலங்களாக இருக்கும். அவருடைய பேச்சும் அதுபோல தான் அமைந்திருக்கும். பல வண்ணங்கள் உடையதாக அவை முதிரும். குடை குடையாக மாலை மாலையாக அவை மேலிருந்து கீழே இறங்கி வரும் பொழுது கண்ணை கவர்வதாக இருக்கும். அதுபோன்றுதான் அவருடைய பேச்சும் நம்முடைய கருத்தை கவர்வதாக இருக்கும். பசுமையான எண்ணங்கள், பேச்சுக்களை அவருடைய காலடியில் விழுந்து கிடந்தது. இப்போது மேடையில் ஒரு நாற்காலி காலியாக விட்டது. அது என்றும் காலியாகவே கிடக்கும். பேச்சுக்களை என்பது அவருடைய காலடியிலேயே விழுந்து கிடந்த ஒன்று. ஆனால் இப்பொழுது அந்த மேடையில் இருக்கக்கூடிய ஒரு நாற்காலி காலியாக இருக்கின்றது. அது என்றைக்குமே காலியாகத்தான் இருக்கும். அதனை நிரப்பக்கூடியவர்கள் என்று எவருமே கிடையாது. நான் ஒரு பள்ளி மாணவன். படித்து கொண்டிருக்கிறேன், படித்து கொண்டே இருப்பேன் என்ற எண்ணம் எப்போதும் அவர் மனதில் பசுமையாக இருந்தது போல இருக்கிறது. அவர் கரைத்து குடித்துவிட்ட ஒரு விஷயத்தை பற்றி ஒரு கற்றுக்குட்டி அவரிடம் பேசினாலும் அதையும் காது கொடுத்து கேட்பார். தனக்கு தெரியாத விஷயங்கள் பிறருக்கு தெரிந்திருக்கும் என்ற எளிய உண்மை எப்போதும் அவர் நினைவில் இருக்கும். அவர் தன்னை பற்றி, தான் ஒரு பள்ளி மாணவன், நான் ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவன், படித்து கொண்டே இருக்கின்றேன், படித்து கொண்டே இருப்பேன், இப்பொழுதும் படித்து கொண்டே இருப்பேன் என்ற எண்ணம்தான் அவருடைய மனதில் பசுமையாக இருந்திருக்கின்றது. அவருக்கு முழுமையாக தெரிந்த ஒரு செய்தியை ஒரு சாதாரண ஒரு கற்றுக்குட்டி சொன்னாலும் சரி, ஒரு சிறுவன் சொன்னாலும் சரி, அவருக்கு முழுமையாக தெரிந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை ஒரு சிறுவன் கூறினாலும் சரி, அவர் பேசுவதை காது கொடுத்து கேட்பாராம். ஏனென்றால் தனக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் மற்றவருக்கு தெரிந்திருக்கும் என்ற ஒரு எளிய உண்மையை எப்பொழுதுமே அவர் நினைவில் வைத்திருப்பார். எல்லோருக்கும் எல்லாமே தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரு சிலருக்கு ஒரு சில செய்தி தெரிந்திருக்கும், ஒரு சிலருக்கு ஒரு சிலவை தெரியாமல் இருக்கும். ஆற்றில் விழுந்த கிளை. ஆற்றில் ஒரு கிளையை போடுகிறோம். அது ஆற்றோடு செல்கிறது. நீரோட்டத்தில் சிக்கி கனவேகமாக ஓடுகிறது. சுழியில் அகப்பட்டு சுழல்கிறது. சில சமயம் கரையோடு ஒதுங்குகிறது, மீண்டும் ஓடுகிறது. ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த சொரிமுத்து ஆற்றில் கிளையை போட்டார் போல வாழ்ந்திருக்க வேண்டியவர்தான். ஆனால் அவரோ இயற்கையின் விதிகளை மறுத்து எதிர்நீச்சல் போட துணிந்தார். அவரை அறிஞர் என்கிறோம். கற்றுக் கொடுக்க யாரும் இல்லை. பழந்தமிழ் இலக்கியத்தை யாரும் அவர் காதில் ஓதவில்லை. சொரிமுத்துவுக்கும் தலைவர் ஜீவாவுக்கும் உள்ள இடைவெளி கொஞ்சம் தூரம் அல்ல.
அதை ஒரு கணம் எண்ணி பார்த்தால் அவருடைய சாதனை தெரிய வரும். ஆற்றில் தண்ணீர் போகின்றது. ஆற்றில் ஒரு கிளையை போடுகின்றோம். அது ஆற்றோடு அடித்து செல்கின்றது. ஆற்றினுடைய நீரோட்டத்தில் சிக்கி மிக வேகமாக அது ஓடுகின்றது. அந்த இடத்தை ஒரு சுள்ளியானது ஏற்படுகின்றது என்றால் அந்த சுள்ளியில் அகப்பட்டு சுழல்கின்றது. ஒரு சில சமயம் கரை ஒதுங்கும், மீண்டும் ஓடும். அதனைப் போலதான் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த சொரிமுத்துவும் அந்த ஆற்றில் கிளையை போட்டதைப் போல வாழ்ந்திருக்க வேண்டியவர்தான். ஆனால் அவரோ இயற்கையினுடைய விதிகளை மறுத்து எதிர்நீச்சல் போட வேண்டும் என்று துணிச்சல் எடுத்தவர். அவரை அறிஞர் என்று சொல்கின்றோம். அவருக்கு கற்றுக் கொடுப்பதற்கு யாருமே இல்லை. பழந்தமிழ் இலக்கியத்தை பற்றி அவருடைய செவிகளில் யாரும் சென்று கூறவில்லை. சொல்லப்போனால் சொரிமுத்துவுக்கும் தலைவர் ஜீவாவுக்கும் உள்ள இடைவெளி கொஞ்சம் தூரமல்ல. அதை ஒரு நிமிடம் நாம் எண்ணி பார்த்தாலே போதும் அவருடைய சாதனைகள் எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பது நமக்கு தெரிய வரும். என்னுடைய வாழ்வு என் கைகளில் என்று நம்பியவர் அவர். அவருடைய வாழ்க்கையை பற்றி நன்கு ஆராய்ந்து பார்க்கும் பொழுதே அவருடைய நம்பிக்கையானது எந்த அளவிற்கு பலித்திருக்கின்றது என்றே நாம் சொல்ல வேண்டும். கடவுளினுடைய முன்னேற்பாடுகளை முடிந்த வரையில் அவர் தகர்த்து எறிந்து விட்டார். ஆற்றில் விழுந்த அந்த கிளை இன்று மலைக்கு சென்று விட்டது. இருந்தாலும் மரணம் இன்னுமே கடவுளுக்குத்தான் சொந்தமாக இருக்கின்றது. காற்றில் கலந்த அந்த பேரோசை காற்றோடு கலந்து சென்று விட்டது. நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது காற்றில் கலந்த பேரோசை என்பதை பற்றி பார்த்தோம். தோழர் ஜீவானந்தம் அவர்கள் மறைந்து விட்டார் என்ற செய்தியை கூறும் பொழுது 2 நண்பர்கள் கேட்கின்றார்கள், கூட்டத்தில் பேசிக்கொண்டிருக்கும் போதா என்று. ஏனென்றால் மேடையில் வாழ்ந்த மனிதன் வாழ்ந்த இடத்தில்தானே மறைந்திருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றது அந்த பேதை மனமானது. ஜீவா என்ற அந்த தொண்டன் தன்னுடைய இறுதி மூச்சு நிற்பது வரையிலும் கர்ஜித்து கொண்டுதான் இருந்திருப்பார் என்பதில் இவர்களுக்குத்தான் எத்தனை நம்பிக்கை. அதனால் தான் மூச்சு நின்றுவிட்டது என்று சொன்னபோது பேச்சு நின்ற போதா என்று கேட்கின்றார்கள். அவருடைய வாழ்வை அதன் மையமான போக்கை எண்ணி பார்க்கும் பொழுது ஒரு கனவு, சிறு பிராயத்திலிருந்தே சிறு வயதிலிருந்தே நெஞ்சோடு வளர்ந்த ஒரு கனவு அவருக்கு இருந்திருக்க வேண்டும் என்று தோன்றுகின்றது. பேச்சுக்கலையானது அவர் பெற்ற வரம் என்று தான் சொல்ல வேண்டும். அதோடு அவர் பேசும் பொழுது வெளிப்படுகின்ற உத்திகள், பேச்சை அமைக்கக்கூடிய அழகு, இவை வெகு நூதனமாகவும் நளினமாகவும் அமைந்திருக்கும். நாட்டு மக்களினுடைய தரத்தையும் அனுபவ அறிவையும் பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கைகளையும் நன்றாக தெரிந்து கொண்ட ஒரு மனிதன் விஷயத்தை கலை நோக்கோடு அணுகி கற்பனையும் கலந்து நாளடைவில் வெற்றிகரமாக அமைத்து கொண்ட பேச்சுப்பாணி அவருடையது. பேச்சுக்கலை அவருடைய காலடியில் விழுந்து கிடந்தது. இப்போது மேடையில் ஒரு நாற்காலி காலியாகிவிட்டது. அது என்றுமே காலியாகவே இருக்கும். அவர் கரைத்து குடித்துவிட்டு ஒரு விஷயத்தை பற்றி ஒரு கற்றுக்குட்டி அவரிடம் பேசினாலும் அதையும் காது கொடுத்து கேட்பார். ஏனென்றால் தனக்கு தெரியாத விஷயங்கள் பிறருக்கு தெரிந்திருக்கும் என்ற எளிய உண்மை எப்போதும் அவர் நினைவிலேயே இருக்கும். என்னுடைய வாழ்க்கை என்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது என்பதை நம்பியவர் அவர். அவருடைய வாழ்க்கையை நன்கு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவருடைய நம்பிக்கை பளித்திருக்கின்றது என்றே நாம் சொல்ல வேண்டும். பேரோசையானது காற்றில் கலந்துவிட்டது. இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 180, 181 மற்றும் 182. பக்கம் எண் 180 காற்றில் கலந்த பேரோசை என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 182 நூல்வெளி
என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்க படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 198. பக்கம் எண் 198 குருவினா. முதல் குருவினா: நாளைக்குள் திணிக்கும் மருந்து போல் என்னும் உவமையை ஜீவானந்தம் பேச்சுடன் ஒப்பிடுக. சிறுவினா: ஜீவாவின் பேச்சினடை குறித்து சுந்தர ராமசாமி கூறுவனையாவை என்ற சிறுவினாவும். இந்த 2 வினாக்களுக்குரிய விடையானது தங்களுடைய கோனார் தமிழ் உரையில் பக்கம் எண் 240 இடம்பெற்றுள்ளது. பக்கம் எண் 240 நாளைக்குள் திணிக்கும் மருந்து போல் எனும் உவமையை ஜீவானந்தம் பேச்சுடன் ஒப்பிடுக. அதை 241 ஜீவாவின் பேச்சினடை குறித்து சுந்தர ராமசாமி கூறுவனையாவை என்பது. இதில் குருவினாவை எழுதிக் கொள்ளுங்கள், சிறுவினாவை படித்துக் கொள்ளுங்கள். எழுதுவது குருவினா மட்டும், படிப்பது குருவினாவும் சிறுவினாவும். தெளிவுற எழுதுங்கள், தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.